வீடியோ சூப்பர்மேன் ட்ரெய்லருக்கான டிஸ்கஷன். Hey buddy, eyes up here. நான் காசி கூட கூத்தன் இருக்காரு. செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் ஷோ. இது உங்கள் தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் காசி, நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரெய்லர்ல சீக்வன்ஸ்லாம் நல்லா தெளிவா கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மூவியோட முக்கியமான சீக்வன்ஸ்லாம் கரெக்ட் தான். அது நான் எதிர்பார்க்குறேன். ஹோப் இது பயங்கரமா நல்லா வரும் அப்படின்ட்டு ஒரு ஹைப் இருக்கு எனக்கு. அதான் வழக்கமான சூப்பர் ஹீரோ ஜானகி போற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் டோன் கம்மி பண்ணிட்டு ஒரு ஃபன்னான சூப்பர் ஹீரோ மூவியா ட்ரை பண்றாங்க தோணுது. கண்டிப்பா. பட் இட் ஒர்த். இது ஒரு நல்ல படமா இருக்கும், ஒரு என்டர்டைனர், மஸ்ட் வாட்ச் மூவி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். சிஜிஐ தான் கொஞ்சம் ப்ராப்ளமா தெரியுது. அது கொஞ்சம் ரொம்பவே கார்ட்டூனிஷா இருக்கிற மாதிரி. அதான் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தனியா பேசும்போதெல்லாம். பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி இந்த மெச்சூரான சூப்பர் ஹீரோ படம் பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி அதனால கூட உங்களுக்கு அப்படி இருக்கலாம். பட் ஜென்ரலா ஆடியன்ஸுக்கும் எனக்கும் ஓகே தான். எனக்கு என்ன மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த லாஸ்ட்ல அந்த லேசர் சீக்வன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே பார்க்க ஏதோ அனிமே பாக்குற மாதிரி இல்ல. அந்த கேமோ இல்ல அனிமேவோ அந்த மாதிரி இருக்கு பார்க்க. அது ரொம்பவே சிஜிஐயா இருக்கு. அதை நீங்க பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு அப்படி தெரியுது. ஓகே, இருக்கலாம் மேபி. அது மேபி படத்துல அதை மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ட்ரைலர் தானே, மேபி இருக்கலாம். அது கான்செப்டா நல்லா இருக்கு. அந்த சுத்தி லேசர் பண்றது வந்து கான்செப்டா ஓகே, நல்லா இருக்கு. பட் சிஜி எக்ஸிகியூஷன் ஒரு மாதிரி காட்டுற மாதிரி இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜேம்ஸ் கன் தான் வந்து சூசைட் ஸ்குவாட் படமும் எடுத்திருக்காரு. அதுல வந்து இந்த மாதிரி இருக்காது. சிஜிஐ வந்து சூப்பர்மேன் அதோட பவர்ஸ் வேற மாதிரி இல்லையா? ஸோ அதனால இதை சரி பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ படம் பார்த்தா தெரிஞ்சிடும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கதை எந்த மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி. நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர், செகண்ட் ட்ரெய்லர், டீசர் இதெல்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓவராலா உங்களுக்கு என்ன தோணுது ஒரு கதை அமைப்பு? ஜென்ரலான உலகத்தை காப்பாத்துற ஒரு கதை அமைப்பு மாதிரி தான் தெரியுது கூத்தம். புரியுது. பட் எஃபர்ட்ஸ் நிறைய இருக்குது. சாதாரணமா ஒரு லேசி ரைட்டிங்கா தெரியல. ஏன்னா ஒரு ஹோப் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கும் கொடுக்கணும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளேயும் அந்த ஹோப் இருக்கு. அதை எடுத்துட்டு வரணும். சூப்பர்மேன் தான் காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் தான். லெக்ஸ் லூத்தர் இந்த மாதிரியான வில்லனை ஹேண்டில் பண்றது சரி. தைரியமா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் ஹீரோ சிஸ்டம்ஸ், ஒரு எப்படி சொல்றதுன்னா நார்மலா பூமியில வந்து சூப்பர் ஹீரோஸ் இருக்கிற மாதிரி ஒரு வேர்ல்டுல சூப்பர்மேனை காட்டுறது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே. ஸோ இதை வந்து நல்லா அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் ஆஃப் பண்ணும். சூப்பர்மேன் வந்து எப்படி தனித்துவமா இருக்காரு, எப்படி சிறப்பா இருக்காருன்ட்டு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். பண்ணிட்டாங்கன்னா சூப்பரான மூவியா வந்துடும். அது அதுல வந்து என்ன பிளஸ் பாயிண்டா பாக்குறேன்னா, ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கிறது கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க ட்ரெய்லர்ல. அது கொஞ்சம் பிளஸ் பாயிண்டா பாக்குறேன். ஏன்னா எப்பவுமே பேசிட்டு ஹோப்புன்னு பேசிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் ஆக்ஷன்ல காமிக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி டார்க் டோன் இல்லைனாலுமே ஆக்ஷன் ஃபோக்கஸ்டா போயிருக்காங்க. ஏன்னா மேன் ஆஃப் ஸ்டீல் பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ சூப்பர்மேன் ரொம்ப வீக்கராகவும் காட்ட மாட்டாங்க. பழைய சூப்பர்மேன் படங்களுக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி பழைய சூப்பர்மேன், அந்த ரிட்டர்ன் ஆஃப் சூப்பர்மேன் நினைக்கிறேன், சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ், அந்த படத்தோட சிமிலாரிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்கு. அதுலயும் அந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட்ல வந்து லெக்ஸ் லூத்தர் போய் பாப்பாரு. அதே மாதிரி வந்து அந்த கடலை பொழந்துட்டு அந்த கிறிஸ்டல் வளர்றது, அந்த சீன்லாம் அதுலயும் இருக்கும். அதை அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. அதே கதையா இருக்குமானா அது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அதுல அந்த இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், அந்த காட்சில மாதிரி இருக்கிற மிருகமா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதுல மெயின் கான்செப்டே அதுதான். ஆனா அந்த அது கொஞ்சம் ஞாபகப்படுத்துது, அவ்வளவுதான். இன்னும் உங்களுக்கு தெரியும் அல்ட்ராமேன் வராரு. ஸோ பயங்கரமான ஒரு டெவில் சூப்பர்மேன் பார்க்க போறோம். நல்லா இருக்கும் நினைக்கிறேன் படத்துல. ஆமாமா, நீங்க அந்த ட்ரெய்லர்ல காமிச்சாங்களே தெரியலையே, நான் சரியா காமிச்சேன். அந்த யூ மாதிரி போட்டுட்டு ஒரு பிளாக் கலர் சூட்ல சூப்பர்மேனை பொழந்துட்டு இருப்பாரு. ஓ, அது இன்ஜினியர் இல்லையா? அந்த நார்மலா இன்ஜினியர் லெக்ஸ் லூத்தர் கூட இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி காட்ஸ் அவங்களுக்கு அவ்வளவு பவர். அதுவும் 4 பேர் தானே, இது ஒரு ஆள் தான் அந்த பிளாக் சூட் போட்டு யூ மாதிரி சிம்பிள் போட்டுட்டு வெயிட் பண்ணாரு இல்லையா? செகண்ட் ட்ரெய்லர்ல வரும்னு நினைக்கிறேன். டீசரோட சீன்ல நம்ம பார்த்தோம், அந்த சூரியன் மேல வச்சு பயங்கரமா அடி வாங்கிட்டு நம்ம ஆளு சூரியன் கிட்ட போயிட்டு அந்த ரோபோலாம் ஹெல்ப் பண்ற மாதிரி திரும்ப அந்த சீக்வன்ஸ் ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வரப்போற சீக்வன்ஸா தோணுது எனக்கு. அடிக்கடி காட்டுறாங்க. மேபி ஒரு மிட் போர்ஷன்ல வருதா என்னன்னு தெரியல. ஒரு முக்கியமான இடத்துல வரப்போற ஒரு சீக்வன்ஸா இருக்கும். யாருக்கிட்டயோ சமத்தி அடி வாங்குறாரு. இன்னொன்னு ஒரு ஃபன்னான ஒண்ணு பாத்தீங்களா? அந்த மிஸ்டர் டெரிஃபிக் வந்து ஓபி அடிக்கிறேன்னு சொல்ற டைலாக் ஒரு
ஆமா, நான் இங்கிலீஷ்லயே சூப்பர். மட்டும் தான் பார்த்தேன் ட்ரெய்லரு. தமிழ்ல அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இந்த இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்காரு தெரியல. அது சொல்ல முடியுமா? அந்த ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருப்பாரு அடி வாங்கி. ஸ்டாப் மெஸ்ஸிங் அரவுண்ட்னு சொல்றாரு நினைக்கிறேன். அதுவும் அது அது அந்த மீனிங் தான் வரும். ஓபி அடிக்கிற மீனிங் தான் வரும் அதுலயும். Hey! Quit messing around! சூப்பர்மேனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் டயர்டா வராது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போடுறது இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா இருக்கு ஃப்ரெஷ்ஷா. ஏன்னா வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் 2 ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு வந்து ஆக்ஷன் இந்த அளவுக்கு இருக்காது. சூப்பர்மேனே சண்டை போடுற அளவுக்கு இருக்காதுன்னு நான் நினைச்சேன். பட் அந்த மாதிரி ஃபைட் சீன் வச்சது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ட்ரெய்லர்ல வந்து ஃபுல்லா லோயிஸ் லேனையும் சூப்பர்மேன் வந்து ஹோப்ன்றது மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆமா பண்ணிருந்தாங்க. ஆமா. அவ்வளவு நான் ஆக்ஷன் ரிலேஷன்ஷிப் அதுதான் முக்கியமா எமோஷனலா இருந்துச்சு. இது கொஞ்சம் ஒரு சூப்பர் டிபிக்கல் ட்ரெய்லர். இதுதான் ஒரிஜினல் ட்ரெய்லர் ஆக்சுவலி. இப்படிதான் இருக்கணும். ஸோ நல்லா ப்ராமிசிங்கா இருக்கு. இதே நல்லா அவங்க ஆனாலும் ஆனாலும் நிறைய ரிவீல் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் ஓவராவே ரிவீல் பண்ணிட்டாங்களோ, இதெல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணாம வந்திருக்கலாம்னு தோணுது. எந்த மாதிரி இந்த சூப்பர்மேன் வர்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரோபோட்ஸா என்னன்னு தெரியல அது. அதான் இந்த லேசர் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. ஓவராலா நெகட்டிவா எதுவும் தெரியல படத்துல. அதனால படம் ரிலீஸ் ஆனா தெரியும். ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும். Hope. அது ஒண்ணு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து அந்த பறக்கிறதும் நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட்ல அந்த பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூப்பர்மேன் பறக்கிறது அதுவும் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பேர்டை அதுல காட்டுற மாதிரி ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க. அது நல்லா இருக்கு. அதுவும் ஐமேக்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க படத்தை. நல்லா தான் இருக்கும். விஷுவலா நல்லா. ஸோ கண்டிப்பா ஹைப்டா இருக்கிற ஃபேன் கமெண்ட் பண்ணுங்க. படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறோம். தெருக்கி விடுறோம். அதே மாதிரி வந்து அந்த ஊரை காமிச்சிருக்காங்கல்ல, சூப்பர்மேன் அந்த இருக்கிற ஊரு, அந்த டெய்லி பிளானட்டா இருக்கட்டும், டெய்லி பிளான், அது வந்து மெட்ரோபாலிஸா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த மூவியோட கலர் பேலட்டா இருக்கட்டும், அந்த ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரி வானத்தை அதிகமா காட்டுற மாதிரி ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க. பெருசா நைட்ல எதுவும் சீன்ஸ் இல்ல, எல்லாமே காலையில ட்ரை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த ப்ளூ கலரா இருக்கட்டும், அதெல்லாமே நல்லா இருக்கு. அந்த சூப்பர்மேன் படத்துல ஒரு ஃபீல் கொடுக்குறது. சூப்பர்மேன் ஜட்டி போட்டு வராருங்க மேல, என்னங்க அதுக்கு மேல அது வந்து பெருசா நெகட்டிவா ஃபீல் ஆகல. ஏன்னா இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால அது நெகட்டிவா ஃபீல் ஆகல. ஓகே, அதுக்கு காமிக் அக்யூரேட்டா நல்லா இருக்கு. இல்ல அது காமிக் ஃபேன்ஸ்க்கு ஓகே. நான் வந்து அது பெருசா இது இல்ல, ஃபேவர் பண்ணல. அந்த ஜட்டி போட்டு வர்றது வந்து பார்க்க வியடா தான் இருக்கு. பட் எனக்குமே அந்த மத்ததுல வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணதுனால அது பெரிய மைனஸா தெரியல. ஒரு நல்ல படமா வர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. நம்ம தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பா. இதே மாதிரி ட்ரெய்லர் ரிவ்யூஸ், கேம் ரிவ்யூஸ், அதுக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. லைக் பண்ணுங்க, அப்பதான் சஜஷன்ஸ் நம்ம வீடியோ வரும், சேனல் சக்சஸ்ஃபுல் ஆகும். அடுத்த வீடியோல சந்திப்பேன்.